நமச்சிவாய நமசிவாய நமசிவாய. இதுவரை சென்ற பதிவு வரை போட்டது 3 கிரகங்களை பற்றிய விஷயங்களையும் ஜோதிடத்தில் கொஞ்சம் சில விஷயங்களையும் நான் பகிர்ந்து கொண்டேன். பொதுவாக இப்பொழுது ஆக்சுவலா நான் இருப்பது ஈரோட்டில். என்னுடைய பெயர் திருஞான சம்பந்தன், ஜோதிடரும் கூட. ஆனால் சிவபக்தன் தான் என்னால் உங்களுக்கு அறிமுகம் செய்ய முடியும். சிவபக்தன் ஏனென்றால் எனக்கு ரொம்ப பிரியமானவர் சிவன் மட்டுமே. அடுத்ததாக ஈரோடு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், இங்கே தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே நிறைய பிரச்சனைகளும் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றத்தில் எதையாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் முழக்கம் எடுத்தால் அதை மங்கச் செய்வதற்காக இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி பூதாகரமாக்குவதுதான் மத்திய அரசாங்கத்தின் முதல் வேலை. அதற்கு ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சிகள் பலியாகி விடுகின்றன. காரணம், அதானியை பற்றி எழுப்பினார்கள். அடுத்து எதிர்கட்சியில இருந்து பிஜேபிக்காரர்கள் ராகுலை பற்றியும் பிரியங்கா காந்தியை பற்றியும் பேசி இதை திசை திருப்பினார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டிலே மீண்டும் என்ன பண்றாங்க, சீமான் என்பவரை தூண்டிவிட்டு அவருக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது பூதாகரமாக யார் பெரியாரை ஆதரித்து பேசி கட்சி வளர்த்தாரோ அதே பெரியாரை கீழ்த்தரமாக பேசி ஒரு அதை பற்றியே மக்கள் சிந்திக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அனைத்தையும் பாரத ஜனதா கட்சியின் வேலைகள். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இவ்வளவு வருடங்களாக சுதந்திரம் பெற்று சுமார் 60 வருடங்களாக ஏன் ஆட்சிக்கு வரவில்லை என்றால், இவர்களுடைய வேலை மக்களுக்கு நன்மை செய்வதல்ல, மக்களை திசை திருப்பி கீழ்நிலைக்கு கொண்டு போவதுதான். அதனாலதான் இப்பொழுதும் சனாதனம் அது இது என்று பேசிக்கொண்டு இல்லாத ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கும்பமேளா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அநியாயங்களை பட்டியலிட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு அநியாயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் நமக்கு எதை வலியுறுத்துகிறது என்றால், மீண்டும் மீண்டும் மக்களை 50 வருடங்களுக்கு முன்னால் கொண்டு செல்வதற்காக செய்கின்ற வேலை, அடிமைகளாக்கி கொள்வதற்கான வேலைகள் இது. இதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் சனாதனம் என்கிற பெயரில் நம்மளை முட்டாளாக்கி விடுவார்கள். சனாதனம் என்றால் நான் என் அளவில் புரிந்து கொண்டது, தாராளமாக பொய் பேசலாம், தாராளமாக மனைவி இருக்கும் பொழுதே இன்னும் 2-3 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், பாலியல் பலாத்காரம் பண்ணலாம். இது எதுவுமே தவறில்லை என்பதுதான் சனாதனம். இதை நிறைய பேசியிருக்கிறார்கள். இதை பற்றி சனாதனம் சனாதனம் சனாதனம். முதலில் சரித்திரத்தையே மாற்றி வந்தார்கள். யார் இதெல்லாம் செய்கிறார்கள்? யார் இதை அனைத்தும் செய்கிறார்கள்? எல்லாருக்கும் தெரியும். எப்பவுமே ஒண்ட வந்த பிசாசு ஊர் பிசாசு விரட்டிடுமான்னு. இப்படி எங்கிருந்தோ பிழைக்க வந்தவர்களால் நடந்து கொண்டிருப்பதுதான் இத்தனையும். சரி, இப்பொழுது 2021 தேர்தல் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது என்னிடம் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் என்னிடம் ஜோதிடம் பார்த்து, இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருமா என்று கேட்டார். கேட்டதோடு நானும் வெற்றி பெறுவேனா என்று கேட்டார். நான் சொன்னேன், அவசியம் வெற்றி பெறுவீர்கள், நீங்களும் மந்திரி ஆவீர்கள். மறுபடியும் அவர் கேட்டார், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா என்று. கட்டாயம் அவர்தான் முதலமைச்சர் என்று சொன்னேன். இது அனைத்தையும் நான் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கவில்லை, பிரசன்னத்தில் பார்த்ததுதான் நான் அவர்களுக்கு சொன்னது. பிரசன்னத்தில் அப்படிதான் வந்தது எனக்கு. இப்பொழுது 2026 பற்றி நிறைய பேச்சுக்கள் உலா வருவதால் மீண்டும் நான் பிரசன்னத்தை பல முறை பார்த்திருக்கிறேன்.
2026 ஸ்டாலின் தான் முதல்வர். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சில எண்ணிக்கையில் 1, 2 சீட்டு குறையலாமே தவிர மற்றபடி அதிகமாகவும் வாய்ப்புண்டு. ஆனால் அவர் முதலமைச்சர் என்பதை மாற்ற இயலாது. இதை நன்றாகவே ஒரு முறைக்கு 4 முறை நான் இறைவனிடம் கேட்டுவிட்டேன். இறைவனிடம் என்று சொல்வதை கூட நீங்கள் நம்ப வேண்டாம். காரணம், பிரசன்னம் என்பது அது ஒரு கலை. அதன் மூலமாக பார்த்ததில் இது மாதிரியாக நமக்கு வெளிவருகிறது. தெளிவாக சொல்கிறேன், இதுதான் நடக்கும். 2026 இருந்து 27, 28, 26, 27, 28, 29, 30 2030 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சித்தான். இன்னொன்றையும் சொல்கிறேன், டெபுட்டி சிஎம் துணை முதல்வராக வாய்ப்பு உண்டு. அதனாலே மக்களே குழப்பம் கொள்ள வேண்டாம். இன்று நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி அனைத்து விதமாக மக்களுக்கு சுபமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மீண்டும் அவர்கள்தான் ஆட்சியில் அமருவார்கள். இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஏமாற்றுபவன் ரொம்ப நாளைக்கு ஒரு மக்களை ஏமாற்ற முடியாது. அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது அரசியல்ல நிகழப்போகிற சில விஷயங்கள். பக்கத்து மாநிலமான ஆந்திராவிலே என்ன நடக்கும் என்பதையும் நான் பிரசன்னத்திலே பார்த்ததில் ஆந்திராவில் குழப்பம் ஏற்படும். இன்னும் ஒரு வருடத்திற்குள்ளாக ஆந்திராவில் ஆட்சி அதிகாரங்கள் ஊசலாடும். ஏனென்றால் அங்கே இருக்கும் துணை முதலமைச்சர் இருவருமே வெவ்வேறு கருத்துடையவர்கள். வெவ்வேறு கருத்து மட்டுமல்ல, தங்களுடைய கருத்தில் பிடிவாதமாக இருப்பவர்கள். அடுத்தது, இவர்கள் ஏறி பயணம் செய்யக்கூடிய குதிரை மண் குதிரை என்கிற பாரதிய ஜனதா கட்சி. மண் குதிரையை நம்பி எவ்வளவு தூரம் இவர்கள் பயணிக்க முடியும்? ஒரு காலத்தில் காங்கிரசும் மண் குதிரையாகத்தான் இருந்தது. அவர்களும் உதவி செய்தவர்களுக்கு துரோகங்கள் பல இழைத்தார்கள். அதே போல்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பம் முதலே அது அதே நிலையில் தான் இருக்கிறது. அதனாலே ஆந்திராவினுடைய அந்த ஆட்சி நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா என்பதை நாம் சொல்ல முடியாது. ஆந்திராவுடைய தேர்தல் வரும்பொழுது இவர்கள்தான் ஆட்சி புரிவார்கள் அப்படி என்றது என்னுடைய கணக்குல வந்தது. அவங்க தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே போல இது நிலையற்றதாக போகிறது என்பதையும் சொல்லியிருக்கிறேன். இது அரசியல். நமசிவாய, நமசிவாய, நமசிவாய.